இல்ல தாவேக வரலாம். தாவேக்காக்கெல்லாம் அந்த அளவுக்கு வாய்ப்பு இல்லை. பாஜக ஒரு 2 சீட்டு மிஞ்சி போனா எதிர்கட்சியை வந்து திமுகவா தாவேகாவா? தாவேக்கா சீன்ல இல்ல. கசப்பை திமுக அதிகமா பயன்படுத்திக்கிச்சுன்னு வச்சுங்களேன். காங்கிரஸ் தயவு இல்லாம திமுக ஜெயிக்க முடியாது, இந்த தேர்தல் ஜெயிக்க முடியாது. காங்கிரஸும் விஜய் 3 பேரும் சேர்ந்து நிற்கலாம். பிஜேபி வந்து வெளியே வந்துடலாம். ஏன்னா என்ஆர் வந்து ஏற்கனவே முன்னாள் காங்கிரஸ் சேர்ந்தாலும் காங்கிரஸோடு இன்னமும் தீவிரமா காங்கிரஸ் விமர்சனம் அவர் பண்ணது கிடையாது. அதாவது திமுக கூட்டணி இறுதி வடிவம் செய்யப்பட்டு ஒரு இரும்பு கோட்டையாக இருக்கின்ற திமுக 39.80%. ஆக 1% குறைவான வாக்குகள் தான் ஆட்சியை இழந்துட்டாங்க. 31% வாங்கினா வெற்றி தான், அவங்க தான் ஆளுங்கட்சி. அப்படின்னா 40% வாக்கு வந்து திமுக தான் வச்சிருக்காங்க. அப்ப அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. பாஜக என்பது ஒரு 10 கிராமத்து ஊர் இடத்த தான் கொடி பறக்கும். அதிமுக தோல்வி வந்து தொடங்கி விட்டது. அந்த தோல்வி இதுவரை தொடர்ந்துட்டு இருக்கு. 2024 எப்படி ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார் எடப்பாடி பழனிசாமி? இந்த தோல்வி சொன்னீங்கன்னா இன்னொரு பெரிய தோல்வி நான் சொல்லுவேன். பாஜக உதவி செய்யவில்லை அவரே சொல்லிட்டாரு. பாஜக உதவி இல்லாம அதிமுக ஆட்சி கைப்பற்ற முடியாது. பாஜக உதவிங்கிறது நீங்க எப்படி அதை கருத்து எடுத்துக்கிறீங்களா தெரியாது. ஆனா பத்திரிகை.com நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் விமர்சகர் ராஜா ஸ்டாலின் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் பல்வேறு கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ அதிமுக தலைமையில் மெகா கூட்டணி அமையும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்து வருகிறார். அதே போல என்டிஏ தலைமையில் மெகா கூட்டணி அமையும் என்று மாநில பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் தெரிவித்து வருகிறார். ஆனால் 2 பேரும் சொல்லக்கூடிய அந்த மெகா கூட்டணி என்பது இதுவரையில் அமையவில்லை. அந்த மெகா கூட்டணி என்பது தேர்தலுக்கு முன்பாக அமைய போகிறதா இல்லது தேர்தலுக்கு பிறகு அமைய போகிறதா? இல்லை, தேர்தலுக்கு முன்பாக தான் அமையும். ஆனால் என்னன்னா மெகா கூட்டணி அப்படின்னா இப்போ வந்து பாஜகவும் அதிமுகவும் தான் அதில் உறுதியாக இருக்கிறாங்க. கூட வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கிறாங்க வாசன் தலைமையில். பிற கட்சிகள் தேமுதிக தன்னுடைய வருகையை வந்து இன்னும் உறுதிப்படுத்தாமல் இருக்காங்க. புதிய தமிழகம் உள்ளே இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் வெளியே இருக்கிற மாதிரி இருக்குது. இப்படியான சூழலில் டிடிவி தினகரன் போன்றவர்கள் வேட்பாளர் மாற்றிக்கிட்டுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து இப்போ ஓப்பனாக அந்த பொதுக்குழுவில் நடந்த நிறைய விஷயங்கள் பேசின விஷயம் வந்து அப்படிலாம் எதுவும் கிடையாது. அதிமுக தான் தலைமை. அந்த கூட்டணிக்கு என்டிஏ கூட்டணிக்கு தலைமை என்பது தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக தான். அந்த அதிமுகவுடைய முதல்வர் வேட்பாளர் என்பது எடப்பாடியார் தான். இதை ஒத்துக்கிட்டு வர கட்சிகள் வாங்க அப்படிங்கிறதா நேற்று பொதுக்குழுவில் அவர் நிறைவேற்றிய அந்த 16 தீர்மானங்களுடைய சாராம்சம் என்பது அதுதான். அப்போ அதன் அடிப்படையில் அது பார்க்குறோம். அப்புறம் இவங்க சொல்கிற மெகா கூட்டணி அப்படிங்கிறது அடுத்து இன்னும் இருக்கிற கட்சி என்னங்க? பாமக இருக்குது. பாமக 2 இன்றைக்கி இருக்குது. ஒன்று அன்புமணி தலைமையில், இன்னொன்று ராமதாஸ் தலைமையிலையும் 2 இருக்குது. அடுத்தது தேமுதிக. பாமக இருக்குது அன்புமணி தலைமையிலையும் ராமதாஸ் தலைமையிலையும். அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா விஜய் ஒரு புதிய வரவாக விஜய் இருக்கார். இப்போ இந்த விஜய், நாம் தமிழர் கட்சி சீமான், அன்புமணி, இப்போ இந்த 3 பேர் யாருக்கிட்ட போவாங்க அப்படிங்கிறது. அடுத்தது திமுக அணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியோ அல்லது விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சி போன்றவர்கள்லாம் அணி மாறுவார்களா அப்படிங்கன்னு சொல்கிறது. ஆனால் என்னை பொறுத்தவரை அப்படி அணிலாம் மாற மாட்டாங்க. ஏன் மாற மாட்டாங்கன்னு சொல்கிறேன். சும்மா சலசலப்பை வேணால் உண்டு பண்ணலாம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, மேற்கு வங்க தேர்தல் கேரளாவெல்லாம் சேர்ந்து வர்றதுனால காங்கிரஸ் கட்சி ஒரு 3 மாநிலத்தில் மட்டுமே தற்போது நிலைமையில் ஆளுது. ஹிமாச்சல பிரதேசம், கர்நாடகா, தெலுங்கானா மட்டும்தான் ஆளுது. அப்போ ஒரு விஜய் கூட சேர்ந்து ஒரு 10-20 சீட்டு அங்கே கேரளாவிலையும் கொடுத்தா, ஏன்னா இங்கே வந்து ஒரு 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசம் தான் ஆட்சி மாற்றமே நடக்குது கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்குமா. அப்போ அந்த இடத்த நம்ம கைப்பற்றலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து யார், ராகுல் காந்திக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்களுக்கு தோணுது. அவர்கள் அந்த ஆலோசனையை அவர்கள்ட்ட சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் அவர் வந்து கேரளாவுக்கு நம்ம தேவைங்கிறதுக்காகவே எடுத்துக்குவோம். அது மாதிரி பாண்டிச்சேரியில் வந்து என்ஆர் காங்கிரஸும் விஜயும் 3 பேரும் சேர்ந்து நிற்கலாம். பிஜேபி வந்து வெளியே வந்துடலாம். ஏன்னா என்ஆர் வந்து ஏற்கனவே முன்னாள் காங்கிரஸ் சேர்ந்தாலும் காங்கிரஸோடு இன்னமும் தீவிரமாக காங்கிரஸ் விமர்சனம்லாம் அவர் பண்ணது கிடையாது. பாண்டிச்சேரியில் ஆட்சியை பிடிச்சாரு, எதிராக இருக்க வருதை தவிர காங்கிரஸ் கட்சியை குறிவைத்து இந்திரா காந்தி பேசுவது, நேருவை விமர்சிப்பது, சோனியாவை விமர்சிப்பது, ராகுலை விமர்சிப்பதுலாம் நீங்கள் என்னைக்காவது இவர் ரங்கசாமி அவர்கள் பேசி பார்த்துருக்கீங்களா? அங்கே இருக்க லோக்கல் லீடருடைய பாலிடிக்ஸை மட்டும் தான் அவர் பேசுவார், போவார், வருவார் தவிர. ஆக காங்கிரஸ், என்ஆர், விஜய் கட்சி அப்படின்னா திமுக காங்கிரஸ் வெளியேறுகிறதா?
பாண்டிச்சேரியில மட்டும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்படியே முடிடுறாங்களா? ஆமா. திமுக ஏத்துக்குமா? திமுக ஏத்துக்காதாகிறது இல்ல, ஏன்னா அவர்கள் கட்சியுடைய நிலைப்பாடு. தமிழ்நாடும் பாண்டிச்சேரியில தான் திமுக காங்கிரஸ் வலுவான கூட்டணி. எப்படி வந்து தமிழ்நாட்டுல திமுக காங்கிரஸ், பாண்டிச்சேரியில வந்து என்ஆர் காங்கிரஸ், அதுக்கு உதாரணம் எப்படின்னா, இப்ப கேரளாவில் வந்து ராகுல் காந்தி ரிசைன் பண்ண பிரியங்கா காந்தி வந்து போட்டியிட்ட போது பிரியங்கா காந்தி எதிர்த்து போட்டியிட்டது யாரு? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த வேட்பாளர். அப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் இங்க திமுக கூட்டணி தானே அங்க வைக்கிறாங்க. அங்க எப்படி சாத்தியமாச்சு? அது போலதான் இந்தியா கூட்டணி வலுவா இல்ல. இந்தியா கூட்டணி வலுவா இந்தியா கூட தான் நிதிஷ்குமார் இருந்தாரு. அப்புறம் என்னாச்சு? எந்த கூட்டணிக்கு போனாரு? என்டிஏ கூட்டணிக்கு வந்தாரு. ஆக அதெல்லாம் நடக்கதான் செய்யும். அதை வந்து நீங்க இது பண்ண முடியாது. ஏன்னா கேரளா தான் அவங்களுக்கு அடுத்து நல்ல வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வெஸ்ட் பெங்கால வந்து பிஜேபியும் மம்தாவும் தான் மோதுற வாய்ப்பு இருக்கு. அப்போ அங்கே அவர்களுக்குள்ள தான் போட்டி. சிபிஎம்மே அங்கே கீழே போயிட்டாங்க. 37 வருஷம் அந்த மேற்கு வங்கத்தை ஆண்ட சிபிஎம் கட்சி போட்டியில் இல்லை, ரேஸில் இல்லை. பாண்டிச்சேரி ஸ்டேட்டுன்னு பார்க்கல, அது ரெண்டாவது விஷயம். பட் ஒரு இப்போ கோவா கைப்பற்றினா எப்படி இருக்கும்? கோவா இழந்துட்டீங்களா பிஜேபி கிட்ட? அந்த மாதிரி தான் கேரளாவும் அப்படி நல்ல வாய்ப்பாக பார்க்குறாங்க. அதனால நாங்கள் தமிழகத்தில் உங்களோட கூட்டணி பிற இடத்துல மாறி அப்படிங்கிற சூழல் இருக்குமே. அதனால தமிழ்நாட்டில் தான் வெளியே போயிட மாட்டாங்க. ஆனால் இந்த கசப்பை திமுக அதிகமாக பயன்படுத்திக்கிச்சுன்னு வச்சுங்களேன், இது தொடர்ந்து காங்கிரஸ் விமர்சிப்பது போன்ற ஏதாவது விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அது திமுகவுக்கு பாதகத்தை உண்டு பண்ணும். ஏன் பாதகத்தை உண்டு பண்ணா? தயவு இல்லாம திமுக ஜெயிக்க முடியாது. இந்த தேர்தல் ஜெயிக்க முடியாது. எந்த தேர்தலும் ஜெயிக்க முடியாது. எந்த தேர்தலும் ஒண்ணு, இந்த தேர்தல் கட்டாயம். எந்த தேர்தலும் ஜெயிக்க முடியாதுங்கிறது உண்டு, இந்த தேர்தல் கட்டாயம். ஏன்னா ஒரு குறைந்தபட்சம் இஸ்லாமியர்கள் வந்து தமிழ்நாட்டில் 9% பேர் இருக்கிறாங்க. அந்த 9% பேரோட வாக்குகளை வந்து ஒரு சிறுபான்மை அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் வந்து காங்கிரஸும் இவர்களும் சேர்ந்துப்பாங்கிறாங்க. அதுபோல் கிறிஸ்துவர்கள் வாக்கு அது இருக்கு. இப்போ இந்த வாக்குகள் எல்லாம் வந்து காங்கிரஸ் போகும்போது கொஞ்சம் ஷேக் ஆகும். அந்த கொஞ்சங்கிற பர்சன்டேஜ் இருக்குல்ல, அது வந்து வெற்றி வித்தியாசத்தை பாதிக்கும். ஏன்னா ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு 2016 தேர்தலில் 5 லட்சம் வாக்குகள் தான் வித்தியாசம் திமுக அணிக்கும் அதிமுக அணிக்கும். என்ன சொல்ல போனால் அதிமுக அணி இல்லை, அதிமுக தனித்து அதில் வந்து கருணாசும் தனியரசு மட்டும் தான் இருந்தாங்க. ஆனால் எவ்வளோ வாக்குகள்லாம் 40.85%. திமுக அணி எவ்வளோ தெரியுமா? 39.80%. ஆக 1% குறைவான வாக்குகள் தான் ஆட்சியை இழந்துட்டாங்க. என்ன ஆட்சி இழந்தாங்கன்னா அதிமுக மட்டும் 136 சீட்டு ஜெயிச்சுது, திமுக வந்து 89 சீட்டு. அப்போ அந்த நெருக்கத்தில் வந்து கூட இது பண்ண முடியல. அதே போல தான் வந்து உங்களுக்கு வந்து 2006 தேர்தலில் இதே போல் அதிமுக பர்சன்டேஜ் அதிகம், 32%. ஆனால் திமுக 22% தான். ஆனால் ஆளுங்கட்சி திமுக. ஏன் ஆளுங்கட்சி திமுகனா காங்கிரஸ் ஒரு 30 சீட்டும் 18 சீட்டும் 2 பேரும் சேர்ந்து இவங்க ஆட்சி விட. அதனால தான் அப்போ வந்து மைனாரிட்டி திமுக ஜெயலலிதா திருப்பி சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ அவங்க தான் மெஜாரிட்டி ஓட்டு, 32% ஓட்டு இருந்துச்சு. ஆனால் எம்எல்ஏக்கள் குறைவு தான், 61 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. ஆனால் கூட்டணி வந்து இவர்களாம் சேர்ந்து அந்த ஆட்சியை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இன்னொரு விஷயம் வந்து இன்னைக்கு வந்து 2026 41.33% வாக்குகளை மேலே நாங்கள் பெறுவோம்னு சொல்லிட்டு எடப்பாடி ஒரு கருத்து தெரிவித்துள்ளார். அந்த சதவீத வாக்கு வாங்கினா வெற்றி தானே? ஆமாம், கட்டாயம். அதாவதுங்க எல்லா தேர்தலையுமே 1,80,000 2,20,000 தான் வந்து ஓட்டே போலாம் ஒரு தொகுதியில். சின்ன தொகுதி, ஒரு நெய்வேலி மாதிரியான ஒரு சில தொகுதிகள் தவிர்த்து பெரும்பான்மையான தொகுதியில் ஓட்டு போலிங்கே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே தான் இருக்கும். 2 லட்சம் தான் போலி. ஏதாவது பெரிய தொகுதிகள் மட்டும்தான் 220 மேலே அப்படி போவோம். வாக்கு வந்து ஒரு 2.5 லட்சம் 3 லட்சம் இருக்கும். ஆனால் ஏன்னா ஓட்டு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 75%, 76 தான் பதிவாகுது தமிழகம் முழுக்க. அப்போ நீங்கள் 20% விட்டுருங்க. இப்போ 6.5 கோடி இப்போ எஸ்ஏஆருக்கு பிறகு வரும்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 6.5 கோடியில் எல்லாமே போலாகுது, 80% கூட வச்சுங்க. ஸோ ஏறத்தாலும் உங்கள் ஓட்டு போலே ஒரு 5-5.5 கோடி தான் போலாகும். அந்த 5-5.5 கோடியில் ஒரு 1,80,00,000 2 கோடி எடுக்கிறவங்க வெற்றி வேட்பாளர், அந்த கட்சி ஆளுங்கட்சி, அவ்வளோதான். அப்படிப்பட்ட சூழல் வந்து வருதுன்னா 41% மேக்சிமம். 41 கூட்டணி, எந்த கட்சியோ அல்லது எந்த கூட்டணியோ 41% வாங்கினா வெற்றி தான், அவங்க தான் ஆளுங்கட்சி. அப்படின்னா 40% வாக்கு வந்து திமுக தான் வச்சிருக்காங்க. அப்போ அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. அதிமுக அதை விட அதிகம். அதிமுக தனிப்பெரும்பான்மை 34% எப்பயுமே வச்சிருக்காங்க. இல்ல அவர் சொன்ன டேட்டாவும் 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவும் அதிமுகவும் வாங்கிய
வாக்கு சதவீதம் வந்து 41.33. அவர் சொன்ன டேட்டாவே அது வந்து இன்க்ரீஸ் ஆனாதான் வெற்றி பெற முடியும், அது டிக்ரீஸ் ஆனா வெற்றி பெற முடியாது. ஆனா இப்போ திமுகவுக்கு வந்து 40% வாக்கு இருக்கின்றது. ஆனா தாவேக வருகையால் தான் அந்த 40% வாக்கு வந்து குறைய வாய்ப்பு இருக்கின்றது. இல்ல அது கரெக்ட். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க 24 பார்லிமெண்ட் எலெக்ஷன், ஆமா, அதுவும் இதுவும் கம்பேர் பண்ணலாம். ஆனா 21 நீங்க கம்பேர் பண்ணலாம். 21ல 34.3% அதிமுக. ஆக அந்த சதவீதத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த அணியுடைய சதவீதமே, அதிமுக அணி இருக்குல்ல, பாமகவும் பாஜகவும் சேர்ந்து அந்த வாக்கு வந்து 39%. அந்த 39% திமுக எவ்வளவு சதவீதம் அந்த அணினா 45%. ஏறத்தாழ 5.0% வந்து அந்த அணி அதிகம்தான். ஆனால் இப்போ அந்த நிலைமை அப்படி இல்லை. ஏன்னா பாஜகவுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு. 2024 எம்பி எலெக்ஷனில் உயர்ந்திருக்கு. என்ன எப்படி உயர்ந்திருக்குன்னா 18% அந்த அணி வாங்கியிருக்கு. எது, அங்கே டிடிவி இருந்தார், அந்த அணியில் பாமக இருந்தாங்க, அந்த அணியில் ஓபிஎஸ் இருந்தாங்க. அது மொத்தமாக சேர்த்து அவர்கள் வாங்கின வாக்குங்கிறது 18%. ஆனால் பாஜக மட்டும் வாங்கிய வாக்குன்னு 11%. 24 தேர்தல். நீங்கள் 24 திமுக கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 24 பாஜக கணக்கில் எடுத்துக்கணும். அப்போ அதையும் கணக்கில் எடுத்து அந்த 11% இங்கே இதில் சேர்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, அதிமுக வாக்கோட சேர்த்திங்கன்னா அது அதிகமாக இருக்கும் ஒன்று. ஆனால் எந்த தேர்தலுமே அதிமுக குறைந்தபட்சம் கடுமையான தோல்வியை சந்திக்கிற காலத்தில் கூட 30% குறைவாக வாக்கு வாங்கினதே இல்லை. சரி, 96ல் எவ்வளவு? 96 மட்டும் தான் விதிவிலக்கு. எல்லா இடத்தையும் ஒரு விதிவிலக்கு. 4 எம்எல்ஏ தானே ஜெயிச்சாங்க. இல்ல அது முதல் ஜெயலலிதா அமைதியா வந்த காலம். அதே காலத்துல பாமகவே அன்னைக்கு 4 தான் இருந்துச்சு. என்ன, முதல்ல தேர்தலில் நின்று வெற்றி பெற்று 4 தான் வச்சுருந்தாங்க. அது வந்து இப்போ திமுகவுக்கு மிகப்பெரிய பீக்கு. 173 எம்எல்ஏ அப்போ இருக்க. அப்போ தமிழ் மாநில காங்கிரஸான மூப்பனாரும் சேர்ந்து ரஜினியோட சப்போர்ட் இப்படி எல்லாம் சேர்ந்து எனக்கு செம்ம வந்துச்சு. அது வேற, அது ஒன்று தான் விதிவிலக்கு. ஆனால் அதை தாண்டி எந்த தேர்தலையுமே அதிமுக மிக கடுமையான தோல்வியை சந்திக்கலை. குறைந்தபட்சம் 30% வாக்குகள் பெற்றுதான் அவர்கள் வந்து வந்தாங்க. ஆக அந்த இடத்த இன்றைக்கி எடப்பாடியார் வந்து தாண்டியிருக்கார். என்னென்னா இன்றைக்கி எதிர்க்கட்சியாக இருக்கிற காலத்துலேயும் 34% வாக்கு மட்டும் இல்லைங்க, புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் காலத்திலேயே உங்களை 60 எம்எல்ஏ 61 எம்எல்ஏ தான் இருந்துச்சு. ஆனால் இவர் 66 எம்எல்ஏ இப்போ வச்சுருக்கார். அந்த அணி கூட்டணி என்பது 75 எம்எல்ஏக்களை கொண்டதாக இருந்துச்சு. ஆக பாஜகவின் வளர்ச்சி இருக்கு இல்லையா, அதாவதுங்க ஒரு காலத்தில் பாஜக என்பது ஒரு 10 கிராமத்துக்கு ஒரு இடத்த தான் கொடி பறக்கும். பாஜக கொடியோ அது 10 கிராமத்துக்கு ஒன்று. இன்னைக்கு தமிழ்நாட்டை கூட அனைத்து கிராமங்கள்லையும் அந்த கட்சியுடைய கிளை இருக்கு. இப்போ பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்து விட்டது. அதுக்கு நிகரா அதை காட்டிலும் திமுக வளர்ந்துருக்குல்ல, ஆளுங்கட்சியாக திமுக வாக்கு இல்ல. திமுகவுடைய வளர்ச்சி என்பது தொடர்ந்து என்ன இருக்கோ அந்த இடத்துல தான் இருக்கிறாங்க. இன்னும் வளரவே இல்லை, வளரவும் இல்லை, அழியவும் இல்லைங்க. பாஜகவுக்கு அதிமுக பாஜகவும் கூட்டணி இந்த தேர்தலில் பெரியதற்கு எந்த இதுவும் கிடையாது. கூட்டணியோட தான் தேர்தலை சந்திப்பாங்க. இல்ல மெகா கூட்டணி அமைக்கப்படும் 2 பேரும் சொல்றாங்க. அதாவது எடப்பாடி சொல்றாரு, ஆனா மெகா கூட்டணி அமைக்கல. இன்னொரு 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலோடு 22 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடந்தது. அதிலே வந்து ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக தோல்வி. 9 இடங்கள்ல தான் அதிமுக வெற்றி பெற்றது. ஆனா 13 இடங்களில் வெற்றி பெற்றது எதிர்கட்சியாக இருந்த திமுக. 2019 அதிமுக தோல்வி வந்து தொடங்கிவிட்டது. அந்த தோல்வி இதுவரை தொடர்ந்துட்டு இருக்கு. 2024 எப்படி ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார் எடப்பாடி பழனிசாமி? இல்லை, நீங்கள் இந்த தோல்வி சொன்னீங்கன்னா இன்னொரு பெரிய தோல்வியை நான் சொல்லுவேன். ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் பொறுப்பேற்று 42 தேர்தலை இந்தியா முழுக்க சந்திச்சிருக்கார். அதில் வந்து 40லேருந்து இப்போ 99 எம்எல்ஏ வரைக்கும் எம்பி வரைக்கும் உயர்ந்திருக்கார். அவ்வளோதான், ஏறுமுகம் தான். ஆமாம், இப்போ அப்புறம் அம்மா அவர்கள் இறந்ததுக்கு பிறகு இவர் தான் தலைவர் அப்படின்னு அடையாளம் காட்டப்படாமல் வந்து அன்னைக்கு பிடிச்சி அப்போ வந்து நெருக்கடி இருக்க தான் செய்யும். ஏன்னா வெளியில் இருக்கிற நெருக்கடிகள், உள்ளுக்குள்ளே இருக்கிற நெருக்கடிகள், கட்சிக்குள்ள, அதாவது அவர் ஆட்சியில் அமரும் போது 6 மாதம் ஆட்சி நீடிக்காதுன்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு 6 மணி நேரம் கூட, அதாவது ஆட்சி முடியறதுக்கு 6 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட அந்த ஆட்சியை கலைக்க முடியல. பாஜக உதவியோடு தான் அந்த 4 ஆண்டுகள் மேலான ஆட்சி நீடித்தது. பாஜக உதவி செய்யவில்லை கலைக்கப்பட்டிருக்க. அது நான் மறுக்கல, அது அவரே சொல்லிட்டாரு, நான் சொல்லல. எடப்பாடியாரே பாஜக நம்ம ஆட்சிக்கு உதவினார்னு சொல்லிட்டாங்க. அதுல இருந்து அதே 2026ல் அதிமுக ஆட்சிக்கு வரணும்னா அதுக்கு உதவி பாஜக செய்ய வேண்டும், அப்படிதானே? பாஜக உதவி இல்லாம அதிமுக ஆட்சி கைப்பற்ற முடியாது. பாஜக உதவிங்கிறது நீங்க எப்படி அதை கருத்து எடுத்துக்கிறீங்களா தெரியாது. ஆனா உதவினா நேரடியாக இன்னைக்கு களத்துல அரசியலுக்கு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. என்ன அவசியம் இருக்கு? தேர்தலில் ஒன்னா சந்திப்ப பாஜகவுக்கு மிகப்பெரிய கட்சி கட்டமைப்பு கிளை கிடையாது. கிளைனா இப்போ கிளை இருக்காங்க, ஒரு 5 பேர் 10 பேர் இருக்கிறதுக்கு கிளை வேற. ஆனால் ஒரு கிராமத்துக்கு 50 பேர் 100 பேர் அதிமுக இருக்கான்.
அதே பாஜக 5 பேர் 10 பேர் இருக்கான். அப்போ அப்படிங்கும்போது ஒரு தேர்தலை சந்திக்கும் போது அதிமுகவை சேர்ந்தவர்களும் அனுபவம் உள்ளவர்களாக ஒரு பூத்தில் இருக்காங்க, பூத்து வேலை செய்ய தெரியும், அவர்களும் தெரியும். அப்போ இதோடு சேர்த்து இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நிறையா பேர் இஸ்லாமியர் வாக்கு வங்கின்னு பேசுகிறேன்ல, பிராமணர்களுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குல்ல, அந்த வாக்கு வங்கி எங்கே போச்சு? இந்த அதிமுக கட்சி பிராமணர் ஆணைய ஜெயலலிதா அவர்களையே முதலமைச்சராக்கிய கட்சி. அப்போ அம்மா இருக்கிற காலத்தில் பிராமணர் வாக்கு இங்கே வந்துச்சுங்க. இப்போ அந்த வாக்கு எங்கே? அந்த வாக்கு பிஜேபி கிட்ட மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மாறான வாக்கு 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது வருமா? வரும். ஒன்று. அடுத்து இன்னொரு விஷயம், அதிமுக கட்சியுடைய நிறுவனராக இருக்கட்டும், அதுக்கு அடுத்து அதாவது எம்ஜிஆராக இருக்கட்டும், புரட்சி அம்மா இருக்கட்டும், எல்லாமே ஆன்மீகவாதிகள் தான், யாரும் கடவுள் மறுப்பு கொள்கை கொண்டவர்கள் கிடையாது. அப்போ பாஜகவும் கடவுள் மறுப்பு கட்சி கிடையாது, ஒரு ஆன்மீகத்தை பேசுகிற, ஆன்மீகத்தை தூக்கி பிடிக்கிற ஒரு கட்சி. அப்போ 2 பேரும் இயல்பாக இருக்கிறதா இயற்கையான ஒரு கூட்டணியாக அமையும். அப்போ அந்த அடிப்படையில் தான் இவர்கள் தேர்தலை சந்திக்கும் போது இயல்பாக இருக்கும், மக்கள் அதை ஏற்றுக்கிற மாதிரி இருக்குங்கிறதான். சரி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அந்த கூட்டணியில் ஏறக்குறைய 14 கட்சிகள் இடம்பெற்றுள்ளது. ஏன் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணியில் ஏன் அவ்வளோ கட்சி இடம்பெறல? இல்லைங்க, அதாவது 14 கட்சிங்கிறது இப்போ இதே போல தான் 2016 வந்து 13 கட்சி கூட்டணி 15 கட்சி கூட்டணின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாம். ஆனால் அப்போ சில அம்மா அவர்கள் வெற்றி பெற்று வந்தாங்க இல்லையா? அதுபோல் அன்னைக்கு மக்கள் நல கூட்டணியாலையும் அவர்கள் வாக்கை பிரித்ததுனால அதிமுக இன்னும் வாய்ப்பு அதிகமாச்சு. அதுபோல தான் விஜய் இன்னைக்கு அதை செய்ய போகிறார். இன்னைக்கு அந்த காரியத்தை விஜய் வந்து யாரு வாக்கு பிரிக்க போறாரு? அதிகபட்சம் திமுகவுடைய வாக்கு தான். ஏன்னு சொல்றேன்னு கேளுங்க, விஜய் வந்து தெரிஞ்சோ தெரியாமையோ அவர் ஒரு கிறிஸ்தவர்னு கொஞ்சம் பரவிடுச்சு ஒன்று. அடுத்து ஏன்னா ஜோசப் நிறைய பரவி விட்டாங்க, அது ஒன்று. 2வது இஸ்லாமியர்களுக்கு முன்னுரிமை இருக்குது இப்போ கட்சியில். என்ன, இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அங்கே அந்த கட்சியில் இருக்கிறாங்க. மீனவர்கள் மத்தியில் பல ஒரு சில வேலைகளை செஞ்சிட்ருக்காரு விஜய். அதனால் என்ன ஆகும்னா, அந்த 6% இருக்கிற கிறிஸ்தவர்கள் வாக்கு, 9% இருக்கிற இஸ்லாமியர் வாக்கு, இதில் 2% ஒரு 4% வந்து வெளியிடுங்களேன். அந்த 4 எங்கேருந்து வரும்? திமுகட்டிருந்து வரும். அப்போ அந்த திமுகட்டிருந்து வரும்போது அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஷேக் ஆகும். ஏன்னா இந்த கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் மொத்தமாக சேர்த்து வாங்குறதே அந்த 2% தான். அந்த 2% இங்கே தூக்கிட்டா என்ன ஆகும்? இல்லை, விசிக நல்லா வளர்ந்துருக்கு தமிழ்நாடு. இன்னைக்கு வளர்ந்து 4.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க கடந்த தேர்தலில். நம்ம அதை குறைச்சி மதிப்பிடல. அந்த 4.5 லட்சம் வாக்குகள் வந்து அந்த வாக்கு இந்த 4%ங்கிறது என்ன? இப்போ ஒன்றும் இல்லைங்க, அதிமுகவுக்கு இந்த அணிக்கு என்ன மொத்தமாக வித்தியாசம்னா, இந்த நடந்து முடிந்த 2021 தேர்தலில் 20 லட்சம் வாக்குகள். அந்த 20 லட்சம் வாக்குங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் சொன்னேன்? 45% வந்து திமுக அணி வாங்கிச்சு, அதிமுக அணி 39% வச்சிருச்சு. அப்போ 20 லட்சம், நான் அந்த 5%ல் 20 லட்சம் வாக்குகள் இருக்கு. அப்போ 4% இவர் எடுத்தாருன்னா, யாரு விஜய் எடுத்தாருன்னா 16 லட்சம் 15 லட்சம் ஓட்டு காலி. சீமானு இப்போ 8% ஆனால் எவ்வளோ ஓட்டு வாங்கினாரு? 35 லட்சம் ஓட்டு. அந்த 8% எவ்வளோ வேல்யூ? 35 லட்சம். 8 வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்கின்றது. 10க்கு மேல கூட வரும். அதிகரிக்கிட்டு நான் அதை சொல்ல வரல. என்ன சொல்ல வர காரணம்னா, ஒரு 4% தானே அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த 4% எத்தனை லட்சம்னு சொல்ல வரேன். அது 8 லட்சம் வாங்கியிருக்க சீமா 35 லட்சம் வாங்கியிருக்காரு அப்படின்னா 4% அர்த்தம் என்னன்னா ஏறத்தாழ ஒரு 20 லட்சம் வாக்குகள். 35 லட்சம் வாக்கு என்பது 50 லட்சம் கூட உயர வாய்ப்பு. ஆமா, 2026. இது எல்லாமே என்ன பண்ணும்னா, திமுக வாக்குகள் அதிகமா எல்லா கட்சியிலும் வாக்கு பிரியுங்க. அதிமுக வாக்கு 2016 எப்படி கூட்டணியால் பிஜேபி உள்ள இருக்கிறதுனால அதிமுகவுக்கு இஸ்லாமியர்கள் வாக்குகள் பெருவாரியாக வரல. அது உண்மை. அது அதிமுக ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கலாங்கலாம் 2வது விஷயம். பெருவாரியான வாக்குகள் வரல. கிறிஸ்தவர்களும் பிஜேபிக்காக, அதுவும் குறிப்பாக திருநெல்வேலி, விருதுநகர், அந்த தெற்க இருக்கிற பகுதியில் வந்து அவ்வளோ தெளிவாக வந்து வாக்குகள் வரல அதிமுகவுக்கு. அதாவது அந்த வாக்குகள் கிறிஸ்தவ வாக்குகள். ஆனால் தேர்தலில் அவர் பர்ஃபார்ம் பண்ணாங்க. 66 சீட்டுங்கிறது பர்ஃபார்ம் இல்லாத ஒரு படுதோல்வியான இடத்துலலாம் கிடையாது. வலுவான கூட்டணி அமைந்தது. இல்ல 2021 வலுவான கூட்டணி தான் அதிமுக கூட்டணி. ஆனா இப்ப 2026 வலுவான கூட்டணி இன்னமும் உருவாகலையே. இல்ல, நீங்க 2024க்கும் 21க்கும் இதுக்கு என்ன கூட்டணி இல்லைன்னு நினைக்கிறீங்க? ஒரே விஷயம், பாமக இன்னும் உறுதிப்படுத்தாம இருக்காங்க. பாமக 2 போச்சு. மிகப்பெரிய விஷயம், தேமுதிக அன்னைக்கு வெளியே இருந்தாங்க, இன்னைக்கு தேமுதிக உள்ளதா இருக்கிறாங்க. இல்லையே, கன்ஃபார்ம் மட்டும் தான் பண்ணல. எங்க போவாங்க தேமுதிக? தேமுதிக என்ன சாய்ஸ்? அவங்க திமுக கேட்டாங்க, சும்மா பேசுவாங்க. இல்ல கேட்டாங்க, இல்ல நீங்க சும்மா வந்து திமுக கிட்ட பேசுவாங்க, விஜய் கிட்ட பேசுவாங்க. ஆக அவங்களுக்கே சீட்டு கொடுக்க பிரச்சனை இருக்கும்போது, அதெல்லாம் நான் சொல்ல இன்னும் இதுல பெரிய பிரச்சனை. ஓபிஎஸ் ட்ரை பண்ணாரு. ஓபிஎஸ் ட்ரை இல்ல, ராமதாஸ் உள்ள போற மாதிரி வேற முயற்சி ட்ரை பண்ணாரு. அன்புமணி ஒரு அணியாவும், ராமதாஸ் ஒரு அணியாவும். ராமதாஸ் உள்ள போனாரா ஷேக் ஆகும். இல்ல, ராமதாஸ் உள்ள போக முடியாது. விசிக இருக்கு கூட்டணியில, ராமதாஸ் உள்ள போக முடியாது. விசிக வெளியே போயிடுவாங்க. ராமதாஸ் அதெல்லாம் கிடையாது. விசிக ராமதாஸை ஒத்துக்கொள்கிறார்.
திருமாவளவன் இல்லை, திருமாவளவன் நீங்க ஒன்று சொல்றீங்களேங்க, ராமதாஸ் திமுகவுக்கு, அன்புமணி அதிமுகவுக்கு, இதான் அமையும். விசிகா ஒத்துக்கொள்றாரா? விசிகா கூட்டணியும் சமீபத்துல கூட வன்னியர் சொல்லியிருக்கார், வன்னியர் அதாவது விசிகா இடம்பெறக்கூடிய கூட்டணியில பாமக இடம்பெறாது, பாமக இடம்பெறக்கூடிய கூட்டணியில விசிகா இடம்பெறாது தெளிவான ஒரு கட்டுரையை சமீபத்துல படிச்சிருக்கேன். வன்னியர் அரசு சொல்றதெல்லாம் கட்சியில் நடக்காதுங்க சார். அவர் துணை பொதுச் செயலாளர். அதே மாதிரிதான் ஆதவ அர்ஜுனா இருந்தாரு. அடுத்து என்னாச்சு? துரை ரவிக்குமார் சொல்றதே நடக்காதுங்க, திருமாவளவன் நினைக்கிறதா நடக்கும். அவரே தான் சொன்னார், 2024 சொன்னது இதே ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு. இல்ல 2000 சொன்னாரு, அதன் பிறகு சமீபத்தில் அந்த கருத்து சொல்லியிருக்காரு. இல்ல, விடுதலை சிறுத்தைகள் விஷயம் ஒரு சீட்டு பேரத்துக்காக பேசிட்டு இருப்பாங்களே தவிர, வெளியே போவோம் மாதிரியா ஒரு ஷேக்காவோங்கிற மாதிரியே சொல்லுவாங்களே தவிர, உறுதியாக அவர்கள் அண்ணா திமுக அணிதான். அதில் ராமதாஸ் தலைமையிலான பாமக திமுக இடம்பெறுகிறதா? மருத்துவர் தலைமையிலான ராமதாஸ் திமுகவில் இடம்பெறும். ஆமா, அன்புமணி தலைமையிலான பாமக அதிமுக இடம்பெறும். அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாமக தான் வாக்கு வங்கி இருக்கு, அப்படிலாம் நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா அது ராமதாஸுக்கும் மக்கள் செல்வாக்கு அதிகம், மாவட்ட செயலாளர்கள் இவர் கூட வந்துட்டாருனால இவர் மட்டும் இதுன்னு சொல்லிட முடியாது. ஓட் ஷேர் ஈக்குவலா பிரிய வாய்ப்பு இருக்குங்கிறது தான் என்னுடைய ஈக்குவலா பிரிய வாய்ப்பு இல்லை. அப்படி இல்லைன்னா முன்ன பண்ண இருக்கு. பாமக உடைத்தது திமுகவா? இல்லை, அப்படி நம்ம சொல்லிட முடியாது. இருக்கலாம், திமுக அது மாதிரி வேலைகள் தான் தொடர்ந்து செய்வாங்க. மல்லை சத்யா வெளியே வந்து மதிமுக அது மாதிரி ஆயிருக்கு. வாரிசு அரசியலுக்காக தான் அந்த கட்சி விட்டு வைக்க வெளியே வந்தார். ஆனால் அந்த வாரிசு அரசியல் விஷயத்துக்காக தான் இன்னைக்கு அவர் தன்னுடைய கட்சியுடைய ஒரு 30 வருஷம் கட்சிக்காக உழைத்த ஒரு முன்னோடியை வந்து இழந்திருக்காரு. அவர் தமிழ் விடுதலை போராட்டங்களை மல்லை சத்யாவோடு நெருங்கி பழகியவன். அப்போ பார்த்துருக்கேன், அதிமுக அந்த வேலையை செஞ்சது. அதிமுக உடைச்சது திமுக தான். இல்ல அதிமுக உள்ள, அதாவது அதிமுகவுக்கு கட்சியை உடைச்சு பழக்கம் இல்லைங்க, அது உங்க வேலையா வைக்க மாட்டாங்க. என்ன, ஒரு உறுப்பினர் வேணா தூக்கிட்டு வருவாங்க, சட்டமன்ற உறுப்பினர் வருவாங்க, எம்எல்ஏ கொண்டு வருவாங்க, எம்பியை கொண்டு வருவாங்களே தவிர, ஆனால் முழுவதுமாக தேர்தல் என்பது இதுதான். நான் என்ன சொல்ல வரேன், இந்த மெகா கூட்டணி அப்படின்னா, இந்த மெகா கூட்டணி இன்னும் 3 கட்சி தாங்க. 3 கட்சி என்ன கட்சி? ஒன்று விஜய், இன்னொன்று சீமான், அடுத்தது அன்புமணி, ராமதாஸ். இந்த 4 பேர் யார்கிட்ட போக போறாங்க சார்? சீமான் வந்து கூட்டணி வைக்க மாட்டாப்ல. சீமானோட ஸ்டேட்மெண்ட் தெளிவா சொல்லிட்டாப்ல. 20% வாக்குகள் பெற்ற பிறகு தேர்தல்ல அதான் நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை உறுப்பினர் சீமானுடைய ஸ்டேட்மெண்ட், 20% வாக்குகளை பெற்ற பிறகு நாம் தமிழ் கட்சி தலைமையில ஒரு மெகா கூட்டணி அமையும், நாம் தமிழ் கட்சி ஒரு கூட்டணியில் இடம்பெறாதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கான இப்போ 2026 சீமான் வந்து கூட்டணி இல்லாமல் தனித்தான் தேர்தல் சந்திப்பார். நீங்கள் சொல்லக்கூடிய தாவேக்க வந்து கதவு திறந்திருக்கின்றது, கூட்டணி வாங்க, உங்களுக்கு கூட்டணி வந்து நாங்கள் ஆட்சி அமைத்தா உங்களை ஆட்சியில் மதிய பங்கு தரேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் எந்த கட்சியும் தாவேக்க நம்பி இன்னும் செல்லலை. அதே போல் வந்து இபிஎஸ் என்ன சொன்னார்னாக்கா, திமுக வீழ்த்தக்கூடிய அனைத்து கட்சி ஒரு திரள வேண்டும் சொன்னார். யாருமே இன்னும் போல. யார் போயிருக்காங்க சொல்லுங்க? யார் போயிருக்காரா? அன்புமணி இன்னும் போலியே. ஏங்க, பாலுவும் கணேஷ்குமார் முன்னாள் எம்எல்ஏவும் ஒரு கடந்த வாரம் போய் சந்திச்சு பேசிட்டு வந்திருக்காங்க. அது என்ன, அது இன்னும் உறுதிப்படுத்தல இல்லையா? அதாவது திமுக கூட்டணி இறுதி வடிவம் செய்யப்பட்டு ஒரு இரும்பு கோட்டையாக இருக்கின்ற திமுக, அதுக்கு நிகராக இப்ப அதிமுக தலைமையிலான கூட்டணி வந்து இன்னும் இறுதி வடிவம் பெறல. பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இல்லைங்க, இன்னும் 4 மாசத்துல என்ன நடக்கலாம். இல்ல, அதாவது இபிஎஸ் தலைமை ஏற்றதுலேருந்து 2019 ஒரு தேர்தல், 21 ஒரு தேர்தல், 24 ஒரு தேர்தல், இந்த 3 தேர்தலையுமே நடந்து வந்த தேர்தலுக்கு ஒரு 2 மாதம் முன்னாடி கூட்டணியை உறுதிப்படுத்துவார். ஒவ்வொரு தேர்தலையுமே அதுக்கு முன்னாடி ஒரு உறுதிப்படுத்தினதே இல்லை. அதைத்தான் இதுலயும் செய்ய போறாரு. அதாவது நீ சொல்ற மாதிரி தேமுதிக இடம்பெறலாம். ஆமா, அன்புமணி தலைமையிலான பாமக இடம்பெறலாம். கட்டாயம் அதிமுக அணி, அன்புமணி தலைமையிலான அணி அதிமுக அணி. சரிங்களா? ஜி.கே. வாசன் அணி. ஜி.கே. வாசன் ஆல்ரெடி உள்ளதா இருக்காரு. அவர் உள்ள இருக்கிற ஐஜேகே உள்ளதான இருக்காங்க. புதிய நீதி கட்சி. ஏன்னா எடப்பாடியார் பயணம் போகும்போது வரவேற்ற கட்சிகள்லாம் யார்? பாஜக வரவேற்றார்கள், ஏசி சண்முகம் வரவேற்றார், ஜான் பாண்டியன் வரவேற்றார், தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசன் கட்சி அங்கெங்க பிரச்சாரம் போகும்போது வரவேற்றாங்க, தஞ்சாவூர் பகுதியெல்லாம் போகும்போது. ஆக இவரெல்லாம் ஆல்ரெடி இருக்கிறாங்க உள்ள. யார் இல்லை அப்படின்னா அன்புமணி அவர்களும் தேமுதிக அவர்களும் தான் இல்லை. விஜய் வருவாரான்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் விஜய் வந்தாலும்
ஒரு சாதகம், வரலைனாலும் இன்னொரு சாதகம். மக்கள் நல கூட்டணி மாதிரி அதாவது 2016ஆம் ஆண்டு வந்து எப்படி மக்கள் நல கூட்டணியால் வாக்கு பிரிக்கப்பட்டு அதிமுக வெற்றி பெற்று திமுக தோல்வி தழுவியது போல 2026ல விஜயால் வந்து திமுக வாக்குகள் பிரிக்கப்பட்டு அதிமுக வெற்றி பெறும் அந்த சித்தாந்தம் சொல்ல வரீங்க அதுதானே? ஆமாங்க. ஏன்னா 5% வாக்குகள் வித்தியாசம் தான் நீங்க ஆட்சியே மாறி இருக்கு. அந்த 5% விஜய் கொண்டு வந்தாருன்னு வச்சுக்கலாம். விஜய் ஒரு 5% அங்கிருந்து வந்தார். ஏன்னா இவர் அதிமுக வாக்குகள் போகுங்க, போகாதுன்னுலாம் நான் சொல்லலை. இளைஞர்கள் எப்படியோ ஒரு விஷயம் நடக்கலாம். ஆனால் அதிகமாக எங்கிருந்து வரும் வாக்கு? திமுகலேருந்து வரும். எப்படி இந்த பிரசாந்த் கிஷோர் ஒரு சில பீகாரில் நடந்துச்சோ, ஒரு சில தொகுதியில் 200 ஓட்டோ 800 ஓட்டு வித்தியாசத்துலேயோ வெற்றி பெற்றார்களோ, அது போலத்தான் இங்கே அமையும். ஆனால் எடப்பாடி சொல்லக்கூடிய கருத்து கணிப்பு வந்து 210 தொகுதிகளுக்கு மேலே வெல்வோம், அதுக்கான வாய்ப்பு இருக்கா? 210 அவர்கள் சொல்லுகிறாருங்க. அது நடக்குதா நடக்கலையோ, ஆனால் குறைந்தபட்சம் அந்த அணி என்பது 150 சீட்டுகளை கைப்பற்றும். 150 கூட்டணியா இல்லை அதிமுக தனித்தா? கூட்டணியோட 150லேருந்து 160க்குள்ளங்க. அப்புறம் 100 சீட்டில் அதிமுக ஜெயிக்கும், 60 தொகுதியில் கூட்டணி கட்சி ஜெயிக்கும். அப்போ கூட்டணி ஆட்சி தான் அமையும். அது எப்படின்னு தெரியாது. ஆனால் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இல்லைங்க. இல்லையா? இப்போ 150 சொல்றீங்க இல்லையா? 150னா 50 தொகுதிகள் வந்து கூட்டணி கட்சி ஜெயிக்கும். அது ஒரு 15 சீட்டு, பாமக ஒரு 10 சீட்டு, அப்புறம் இதர கட்சிகள்லாம் ஒரு 5லேருந்து 10க்குள்ள இப்படி தான் அமையுமே தவிர, அதுங்க அதிமுக 150லேருந்து 160 சீட்டு வந்து கைப்பற்றும். கூட்டணியோட சேர்த்து. ஆனால் அந்த அணியில் அதிமுக என்பது 120-130 இடங்களை கைப்பற்றி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும். பாஜக ஒரு 15 இடங்களும், பாமக ஒரு 10 இடங்களையும், இதர கட்சிகள் தேமுதிக போன்றவர்களோ, புதிய தமிழகம் போன்றவர்களோ, ஜான் பாண்டியன் போன்றவர்களோ, தமிழ் மாநில காங்கிரஸ் போன்றவர்களோ, இவர்களெல்லாம் சேர்த்து அது 160 இடமா இருக்கும். 160+ அந்த அணி வெற்றி பெறும். அப்போ வந்து அதிமுக முதல் இடத்துல இருக்கும், பாஜக 2ஆம் இடத்துல இருக்கும், அந்த கூட்டணி இல்லை. பாமக 3ஆம் இடத்துல இருக்கும். ஆமா, 3rd place தான். ஆமா, நம்ம பாமகவோட பாஜக வாக்கு வங்கி உயர்ந்து விட்டது. கட்டாயம். ஏன்னா 2021ல 23 இடத்துல போட்டிட்ட பாமக 5 இடத்துல ஜெயிச்சாங்க. 20 இடத்துல போட்டிட்ட பாஜக 4 இடத்துல ஜெயிச்சாங்க. அப்ப 26ல வந்து பாமகவோட பாஜக செல்வாக்கு உயர்ந்து விட்டது. அப்ப பாமகவோட பாஜக அதிகமா ஜெயிக்கும். பாஜக செல்வாக்கு உயர்ந்துட்டு உண்மை. அடுத்தது இப்ப பாமக ராமதாசும் அன்புமணி பிரிந்தனால பலம் செல்வாக்கு குறைஞ்சிருக்கு. நீங்க பழைய சீட்டுகள் அளவுக்கே அவங்க கேட்டு இன்னைக்கு பெறுவது என்பது சிரமம். அந்த 23 சீட்டு மொதல் வாங்கினாங்க இல்லையா, அந்த சீட்டே 2 அணியிலுமே 23 கொடுப்பாங்களான்னு தெரியாது. ஒரு கௌரவமான சீட்டா ஒரு 15 சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அதே போல வந்து திமுக தலைவர் தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து 200+ ஜெயிப்புன்னு சொல்லியிருக்காரு. அவர்கள் அணி வந்து 200+ன்னு அவர்களும் சொல்றாங்க, இவர்களும் சொல்றாங்க. ஆனால் திமுக வரலாற்றில் ஒரு 60 வருஷ காலத்தில் கலைஞர் பொறுப்பேற்றதுக்கு பிறகு 71 தேர்தலை தவிர்த்துருங்க, அதை தவிர்த்து மீண்டும் எந்த தேர்தலையாவது மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கா? வந்ததில்லை. அப்புறம் சில அம்மாவோட மீண்டும் ஆட்சி, அதாவது எம்ஜிஆரோட முடிஞ்சிச்சு நீங்கள் சொல்லிடாதீங்க. எம்ஜிஆருக்கு மட்டும் தான் தொடர்ந்து ஆட்சி இருந்துச்சு. தொடர்ந்து ஆட்சியாக ஜெயலலிதாவும் மீண்டும் கொண்டு வந்துருக்காங்க 2016. ஆனால் ஒரு முறை கூட கலைஞரோ ஒரு முறை கூட இப்போ ஸ்டாலின் முதல்வராக இருக்காரு. அதனால மீண்டும் அமைஞ்ச வரலாறு ஒன்று கிடையாது. இல்லை, முதல்ல மு க ஸ்டாலின் அந்த பிரேக்கை வந்து எப்படியோ உடைக்கணும், படைக்கணும் தீவிரமாக கலப்பணி வராரு. அது திமுகவோட விருப்பம். ஆனால் என்ன இது முன்னாடி நடந்திருக்குங்க ரிசல்ட் வச்சு தான் நான் பேச முடியும். ரிசல்ட் அடிப்படையில் இது வரைக்கும் அப்படி நடந்ததில்லை. அப்படிங்கும்போது அதிமுக ஆட்சிக்கு தான் வாய்ப்பு. 2026 எதிர்கட்சியா திமுக வரும். எதிர்கட்சி யார் வராங்கன்னு நமக்கு என்ன கவலை? ஆளுங்கட்சியா அதிமுக வருது. எதிர்கட்சி யார் வருவாங்க அது தெரியாது. எதிர்கட்சியா திமுக வரலாம், இல்ல தாவேக வரலாம். தாவேக்காக்கெல்லாம் அந்த அளவுக்கு வாய்ப்பு இல்லை. பாஜக ஒரு 2 சீட்டு மிஞ்சி போனா. எதிர்கட்சியா வந்து திமுகவா தாவேகாவா? தாவேக்கா சீன்ல இல்ல, ஓட்டை தான் பிரிப்பாங்க. நீங்க 50 லட்சம் ஓட்டு கூட வாங்கட்டும் தாவேக்கா, ஆனால் 2 தொகுதிக்கு மேல அவங்ககிட்ட இருக்காது. அதிகபட்சம் 2 தொகுதி. சீமான் ஏதாவது ஜெயிப்பாரா? ஒண்ணு கூட வாய்ப்பு. வாக்கு சதவீதம் உயரும். வாக்க உயர்த்துக்குவார், அவ்வளவுதான் நடக்கும். அதுக்கு மேலாம் அப்படி ஒன்று நடந்தது இல்லைங்க. 3வது அணிங்கிறது தமிழ்நாட்டு அரசியல் ஏதாவது ஒரு தடவை ஜெயிச்சிருக்கா? ஒன்னே 1951 நடந்துச்சு. எஸ் ராமசாமிப்படாச்சர் 12 தொகுதி ஜெயிச்சாரு. மாணிக்கவேல் நாயக்கர் 9 சீட்டு ஜெயிச்சாரு. முத்துராமலிங்க தேவர் 4 சீட்டு ஜெயிச்சாரு. இதுதான் முதல்ல 3வது அணின்னு அதாவது 3வது கட்சி அணி கிடையாது, தனித்தனியாக போட்டிட்டாங்க. ஆனால் அவர்களும் எவ்வளோ புத்திசாலித்தனம் பண்ணாங்க தெரியுமா? மாணிக்கவேல் நாயக்கர் சென்னையிலேருந்து செங்கல்பட்டு காஞ்சிபுரத்துக்குள்ளே போட்டிட்டாரு. எஸ் ராமசாமிப்படாச்சர் தலைமையிலான கட்சி
தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி சேலம், கடலூர், விழுப்புரத்தை மட்டும் கொண்டு போட்டிட்டாங்க. தென்னார்காடுங்கிற சொல்லக்கூடிய அந்த பகுதியில் மட்டும் தென்னார்காடு, வடநாடு சேர்த்து போட்டிட்டாங்க. எஸ் ராமசாமி படாச்சருடைய கட்சி கடலூர், விழுப்புரத்தை மையமாக கொண்டு அந்த டெல்டா மாவட்டம் வரைக்கும் அவங்க போட்டிட்டாங்க. அதுக்கு மேலே அகலக்கால்லாம் வச்சுக்கல, சேலத்துக்கு கூட போல அவர். அதுபோல் முத்துராமலிங்க தேவர் என்பவர் மதுரையை மையமாக வச்சு, ராமநாதபுரத்தை மையமாக வச்சு போட்டிட்டார். அது 2 தொகுதி போட்டிட்டு ஒரு தொகுதி தோல்வி, ஒரு தொகுதி வெற்றின்னு. இதுதான் வரலாற்றிலேயே அதிகபட்சமாக 3வது அணியாக தனி கட்சியாக போட்டிட்டு வெற்றி. அதன் பிறகு தமிழ்நாடு அரசியல் சுயேட்சை கூட வெற்றி பெறலைங்க. சுயேட்சை யார் வெற்றி பண்ணால் தனி ராமச்சந்திரன் கம்யூனிஸ்ட் கட்சி சீட்டு தரல, கோச்சிட்டு வெளியே நின்று ஜெயிச்சாரு, திருப்பி உள்ள போனார். அப்பாவும் காங்கிரஸ் இருக்கும்போது சீட்டு தரல, வெளியே நின்று ஜெயிச்சு திருப்பி காங்கிரஸ்க்கு போய் சேர்ந்துட்டாரு. இப்போதான் முன்னாள் எம்எல்ஏக்கள் தான் வெற்றி பெற்றாங்களா ஒழிய அவர்கள் தனிநபர் நம்ம எடுத்துக்கூடாது. தனிநபராக தான் போட்டிட்டாங்க சட்டப்பூர்வமாக, ஆனால் அவர்கள் தனிநபர்கள் இல்லை. ஆனால் எந்த ஒன்று இந்த 50 ஆண்டு 6 தேர்தல் முடிவுகளில் ஒரே ஒரு சுயேட்சை ஜெயிச்சான்னு சொல்லுங்க. 3வது அணி 10 சீட்டு வாங்கிச்சுன்னு சொல்லுங்க. ராமதாஸ் மட்டும் தான் பண்ணியிருக்காரு, அது 4 சீட்டு தான் அதிகபட்சம். வைகோ வரவே இல்லை, 2 சீட்டுக்கு தடுமாறினார். ஆக 96 தேர்தலில் பாமகவும் 4 சீட்டு தான், அதிமுக 4 சீட்டு. அதிமுக இன்னைக்கு எந்த உயரத்தில் இருக்கு, பாமக என்ன உயரத்தில் இருக்கு? 66 எம்எல்ஏ இன்னைக்கு சிட்டிங் எம்எல்ஏ, பாமக கிட்ட 5 எம்எல்ஏ. இதுதான் நிலைமை. ஆக 3வது அணிங்கிறது பலமா இல்லைங்க. நீங்க ரிசல்ட் தான் நமக்கு முக்கியமே தவிர ஒவ்வொருத்தரும் ஒரு விருப்பத்தை சொல்லுவாங்க. வழக்கம் போல 60 ஆண்டு காலமா திமுக அதிமுக மாதிரி தான் 2026 திமுக அதிமுக தான் போட்டி. ஆமா, அதான் போட்டி. அதுக்கு எந்த மாற்றம் கருத்து கேட்டாங்க. 26 ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்பது உங்களுடைய வாதம். என்னுடைய வாதம் இது கருத்து அடிப்படையில் பார்க்கும்போது அதான் நடக்கும். இது வரைக்கும் ரிசல்ட் அப்படியே நடந்திருக்கு. திமுக மீண்டும் வந்ததில்லை, அதனால இந்த அடிப்படையில் தான் நடக்கும். உங்களோட விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றிங்க. நீங்களே மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசு ஆடுகளத்தில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.